ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சுண்டக்காய் வத்த குழம்பு செய்ய போறோம். சுண்டக்காய் வத்த குழம்பு அது அண்ணன் நிறைய ஜாமான் போடுவோம். நீங்க ஓகே ஃப்ரெண்ட், பாத்தீங்கன்னா இந்த குண்டு கரண்டியில ஒரு கரண்டி வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்க தெரியுங்களா? ஒரு 30 வெங்காயம் போட்டுருக்கேன். பூண்டு பாத்தீங்கன்னா இது நிறைய ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அரைக்காத பூண்டு ஒரு பவுல். இதில் வச்சு 20 பூண்டு கிட்ட இருக்கு. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மொத்தம் அப்போ மேலே போடலாம், இன்னும் வாசனையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3 தக்காளி பழத்தை நான் சிறுசாக நறுக்கியிருக்கேன். போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. பார்த்தீங்கன்னா பூண்டெல்லாம் நல்லா வதக்கிடுச்சு. மீன் கறித்தூள் இந்த மாதிரி கரண்டியில் 2 கரண்டி போடுறேன் பாருங்க. 2 கரண்டி மீன் கறித்தூள். அதுக்கப்புறம் பட்டை மிளகாத்தூள் இதில் பாருங்கள். இந்த கரண்டியில் 2 கரண்டி பட்டை மிளகாத்தூள், அதாவது தனித்தூள்னு சொல்லுவாங்க பட்டை மிளகாத்தூள். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் 1 கரண்டி மல்லித்தூள். சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா இது சாம்பார் பொடி தூள், சாம்பார் பொடி தூள். இது சாம்பார் பொடின்னு கேளுங்க. இந்த கரண்டியில் 1 கரண்டி. இங்கே பாருங்கள், இந்த காமிக்கிறேன் பாருங்கள். சாம்பார் பொடி தூள் இப்படி இருக்கும் பாருங்கள், சாம்பார் பொடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள். இந்த கரண்டியில் 1/2 கரண்டி மஞ்சத்தூள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு. இந்த கரண்டியில் 1 கரண்டி உப்பு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்? நான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் 3 கரண்டி புளி எடுத்து இதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சிக்கிட்டேன் பாருங்க. இந்த புளி நிறையா இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றினேன். மொதல் இதில் போட்டு ஊற்றி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா இதில் 1/2 ஜக் தண்ணியோட கொஞ்சம் குறவா இருக்குது. ஏன்னா மதியம் நம்ம 1 கப் புளி ஊற்றிருக்கோம். ஸோ 1/2 ஜக்கோட கொஞ்சம் குறைச்சி எடுத்துருக்குறேன். இதெல்லாம் ஊற்றி கிண்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் சுண்டக்காய் போடுறோம் பாருங்க. சுண்டக்காய் பிஞ்சு காயாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு பால் எடுத்துருக்கேன், சின்ன பாலில். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். சுண்டக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன போட போறோம் பாருங்க. இது கொஞ்சம் நல்லா ருசியா இருக்கும். நீங்க பாருங்க. இந்த கச்சான் பாத்தீங்கன்னா இது என்ன கச்சா சொல்லுவாங்க? சுண்டல் கச்சானை ஊற வச்சு நல்லா அவிச்சிட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு இருக்கேன். இப்போ நான் இது போட போறேன். இது என் கைக்கு 1 கை எடுத்து ஊற வச்சேன். நீங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. இது கறி கொஞ்சம் வித்தியாசமா டேஸ்ட் வேற மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கொத்து, அதாவது மல்லித்தாள் நம்ம ஒரு பால் போட போகிறோம். ஓகே, மல்லித்தாள் போட்டாச்சு. இப்போ கருப்பிலை போட போகிறோம். பேலன்ஸ் கருப்பிலை மற்ற கொஞ்சம் போட்டால் இப்போ கடைசியாக போட்டு இறக்குனா அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இறக்க போகிறோம். இறக்குறப்ப தான் நான் இந்த பெருங்காயம் போடுவேன், தூள் பெருங்காயம். ஏன்னா அந்த வாசனைலாம் அப்போ தான் இருக்கும், இல்லைன்னா போயிடும். பெருங்காயம் கொஞ்சமாக கடைசியாக போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த கறி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்படிதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சமைக்க முடியும்னு எனக்கு இப்போ சாப்பிடணும் போல இருக்கு. இந்த கறி பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வத்த குழம்பு கறி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, கொதிக்கும் போது வாசனை அப்படிதான் ஃப்ரெண்ட் வருது. நம்பிக்கை இல்லைண்ணா, நீங்கள் சமைச்சு பாருங்க ஃப்ரெண்ட். பார்த்துட்டு கறி எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க. நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் வத்த குழம்பு சுண்டக்காய் கறி ரெடி. இங்கே பாருங்களேன், இந்த வெள்ளை சோறில் போட்டு